வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3300 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்க க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா 3220 வரைக்கும் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுன்னா மேலே போக முயற்சி செஞ்சு மறுபடியும் 3294 வந்து சப்போர்ட் எடுத்து 3320 உடைக்க பல மணி நேரம் முயற்சி செஞ்சு இறுதி அதை உடைச்சி புதிய ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. 3376 வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிருக்கு. நம்ம மார்க் பண்ணியிருந்த 2 டார்கெட்டுமே ரீச் ஆகிருக்கு. இறுதியாக 3368 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் இருந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நேற்று பார்க்குறப்ப முழுக்க பையர்ஸ் டாமினேட் பண்ணுற மார்க்கெட்டாகவே அமைஞ்சிருந்தது. புதிய ஹை கிரியேட் பண்ணி ஹை பக்கமாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. எல்லாம் இன்னும் மார்க்கெட்டில் பையிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றத உறுதி செய்யுது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 3380 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்தடுத்த டார்கெட் வந்து 3420, 3460, 3396 இதெல்லாம் அடுத்த டார்கெட்டாக ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எது வரைக்கும் நீங்கள் பை பண்ணலாம் அப்படின்னா 3294, அதாவது நேற்று லோ வரைக்கும் பை பண்ணி கீழே ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஃபண்டு கம்மியாக வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க மார்க்கெட் அடுத்தடுத்த சப்போர்ட்டை தொடுறதுக்காக வெயிட் பண்ணி அந்த சப்போர்ட் பக்கமாக பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கும். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.